அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்தும் மேலும் ரேஷன் அட்டைதாரர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக KYC கட்டாயம். தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மானிய விலையிலும் இலவசமாகவும் அரிசி, பருப்பு, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்டவை ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் முன்னுரிமை குடும்ப அட்டைகளான PHH, AAY ஆகிய 2 வகை குடும்ப அட்டைகளை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ச்சியாக மானிய விலையிலும் இலவச அரிசி உள்ளிட்டவையும் கிடைக்க வேண்டும் என்றால் KYC முடித்துக் கொள்ள வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் தகவலின்படி PHH அல்லது AAY குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் அந்த குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் தாங்கள் வசிக்கும் உள்ள ஊரில் நியாய விலைக் கடை அல்லது வெளி மாவட்டம் அல்லது வெளி மாநிலத்தில் வசித்தால் அங்கே அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை அல்லது கண் கருவிலை சரிபார்ப்பு மூலம் KYC மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உங்களுடைய ரேஷன் அட்டை மேலே கூறிய இரண்டில் ஏதேனும் ஒன்றாக இருந்தால் ரேஷன் கடையில் KYC முடித்துக் கொள்ளுங்கள். ரேஷன் கடைக்கு சென்றாலே ஊழியர்கள் இயந்திரம் மூலம் உங்களுக்கான KYC முடிப்பார்கள். டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இந்த KYC விவரங்கள் சரிபார்ப்பை முடித்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு. வரும் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவை வழங்க உள்ளது. அதோடு ரொக்க பணமும் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 5000 ரொக்கம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். அதே சமயம் ஏப்ரல் மாதத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் மக்களை கவரும் விதமாக ரொக்க பணம் ரூபாய் 5000 இருக்கும் என்று கூறப்படுகிறது. தற்போது தமிழகத்தில் 2,27,22,582 ரேஷன் கார்டுகள் உள்ளன. ரேஷன் கார்டுக்கு தலா ரூபாய் 3000 வழங்கப்பட்டால் ரூபாய் 6,817 கோடியும், தலா 5000 வழங்கப்பட்டால் ரூபாய் 11,361 கோடியும் அரசுக்கு செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் விரைவில் வெளியிடுவார் என்று தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.